2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11 சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாமே, இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6/3/2026 வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சிக்கான பலன்கள் உத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கு. இப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே தவறாக தான் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குழப்பத்திலேயே முடிவுகள் எடுப்பீங்க. குழப்பம், தயக்கம், சோர்வு, மந்தம் இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த குழப்பத்தை எப்படி காமிப்பீங்க அப்படின்னா, மற்றவங்க முன்னாடி ஒரு கோபமாக காமிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், அதை வெளியில் காட்டும்போது ஒரு கோபமாக காட்டுவீங்க. ஸோ இந்த சூழலில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் தவறாக தான் இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஏதாவது பொருளை நீங்கள் தவற விட வாய்ப்பு உண்டு. பொருள்னால் அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் ஒரு சாவியை கூட நீங்கள் தொலைச்சிடலாம். இந்த மாதிரி முக்கியமான பொருட்களை நீங்கள் தொலைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாங்கல்யம் தொலைகிறது அல்லது மாங்கல்யத்தை அடகு வைக்கிற சூழ்நிலைகள் கூட உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த உத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கு
இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் நடக்கும். இழப்பதை தவிர்க்க கவனம் தேவை. சுருக்கமாக சொல்லணும்னா இழப்பதை தவிர்க்க கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். எல்லாத்துக்கும் தீர்வு அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் போயிட்டு அருகம்புல் மாலை சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா இழப்புகளையும் தவிர்க்கலாம். குழப்பங்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கணபதி வழிபாடு தான். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய 6/3/2026 6/3/2026 அன்று வரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சியானது கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாங்க. இந்த பயிற்சி சிம்மத்துக்கு 8ஆம் வீடாக வருது. அதாவது சிம்ம ராசியிலேருந்து பார்க்கும்போது அஷ்டமச்சனி போன்ற அமைப்பில் வர்றதுனால ஒரு பயம் கலந்த ஒரு அச்சத்தோடு நம்ம இந்த ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறோம். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி ஆனதுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோம். அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய கருத்து அப்படிங்கிறது பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான். சரி, இது என்னென்ன விதத்தில் தான் நல்லது பண்ண போகுது, என்னென்ன கெடுதலாம் பண்ண போகுது, எந்தெந்த விஷயங்களில் என்னென்ன மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்குறோம். எந்தெந்த விஷயங்களில் கவனம் தேவை, ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறீங்க, செய்வீங்க, செஞ்சால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வருடத்தினுடைய சனி பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும். முதல் விஷயம் மனை வாங்குவீங்க, அல்லது காரு வாகனம் வீடு போன்ற விஷயங்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும். இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய கருத்து வாங்கலாம். வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. அல்லது பூமி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, நிலமாக வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கி பூமி மனை ஏற்பக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கரெக்டாக வரும். சனி பயிற்சின்றப்போ 6ஆம் தேதி மார்ச் மாதம் வரும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எண்டில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு வரும். இந்த வருஷம் எண்டிலேயே குடும்பத்துக்குள்ளே ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது தான் நடக்கும். அது என்ன சுப நிகழ்ச்சிகளாக வேணாலும் இருக்கலாம். அது குறிப்பாக சொல்லணும்னா ஒரு வீடு கிரக பிரவேசம், அதே மாதிரி வளைகாப்பு, இது போன்ற ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப விரைய செலவுகள் நிச்சயம் நடக்கும். காது குத்துறதா இருக்கட்டும், ஒரு திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரியான ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம் நடக்கும். 10 பேருக்கு ஒரு அன்னதானம் போட்ட மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருடத்தினுடைய இறுதியில் இது நடக்கும். சரி, 2027 முற்பகுதி அப்படிங்கிறது ஒரு 5ஆவது மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மருத்துவ செலவுகள் நடக்கும். ஸோ இந்த மருத்துவ செலவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் உடல் ரீதியாக கவனம் செலுத்தணும். 2வது நீங்கள் இந்த சுப காரியங்களுக்கு அதிகமான கவனம் செலுத்தணும். சரி, மருத்துவ செலவுகள் என்ன விதத்தில் என்ன மாதிரியான செலவுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில், அடிவயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்க இந்த ஆண்டு முழுக்கவே உணவு மட்டும் இல்லாமல் வெயில், வெப்பம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதில் அதிகமாக தொடர்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துங்க. அக்னி தான் உங்களை பாதிக்க போகுது, நெருப்பு தான் உங்களை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய போகுது. அப்படின்றதுனால அதிகமாக நீங்கள் குளிர்ந்த நீர்களை குடிக்கிறதா இருக்கட்டும், நேச்சுரலான தண்ணி அப்படிங்கிறது பூமியிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை சாப்பிட்ணும். அக்வா வாட்ரு, அது மாதிரி பியூரிஃபை வாட்ரு இதெல்லாம் குடித்தேன் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா அடிவயிறுன்னு சொல்லும்போது கிட்னி ஸ்டோன் இது மாதிரியான உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தவிர்த்துக்கணும். உங்களுக்கு இந்த வருஷம் அந்த அடுத்த வருஷத்தினுடைய 2027 வருஷத்தினுடைய 10ஆவது மாதம், 11ஆம் மாதம், 12ஆவது மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு புதிய வீடு வாங்கக்கூடியது அமைப்பு இருக்குது. அப்படின்றது போது உங்களுக்கு அடுத்த வருஷம் எண்டு 2027 கடைசி அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வாங்கக்கூடியது, வீட்டுக்கு டிவி வாங்கினேன், ஃப்ரிட்ஜு வாங்கினேன், அதே மாதிரி ஆடம்பர செலவுகள் செஞ்ச அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும். அதுவும் சுப விரைய செலவுகள் தான். சகோதரர்களுடைய ஒரு ஒற்றுமை, பாசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு விதத்தில் இருக்கும். ஆனாலும் நீங்கள் 2028 இந்த காலகட்டங்களில் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படலாம். இதில் நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். இது அஷ்டமச்சனி அப்படின்னு சொன்னாலும் கூட அஷ்டமச்சனி காலகட்டங்களில் சிலர் கூட இருந்து குளிப்பறிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம். தேவையில்லாத வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படலாம் 2028 காலகட்டங்களில். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களை குறைச்சிட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு போதுமானது. வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் ஒதுங்கி போகும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக ஏற்படும் இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில்.
இதுக்காக வேலையை விட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது சரியான தீர்வாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை எப்படி நீங்கள் கையாளுறது அப்படிங்கிறத சிந்திச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்து மேற்கொண்டு அந்த இடத்துலையே நீங்கள் போகலாம். முந்தி போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகலாம். அந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன், அங்கேயே அந்த வேலையே நீங்கள் தொழிலாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி அப்படிங்கிறத சிந்திக்கணும். அதை விட்டுட்டு அங்கே தொந்தரவாக இருக்குன்னு அதை விட்டுட்டு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியினுடைய ஒரு எச்சரிக்கையான ஒரு காலகட்டம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறது ரொம்ப குறைச்சிக்கணும். கடன் போன்ற அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கடனை கட்டிட்டு வட்டியை கட்டிட்டு எப்படி கடனை மீட்டு வெளியில் வர்றது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்னோடய அட்வைஸ் நல்லா கேட்டுக்கோங்க. அட்வைஸ் பொறுத்த வரைக்கும் படிப்பு உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்றதோட நிப்பாட்டிக்கணுமே தவிர அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடாது. அதே மாதிரி கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உடம்பு ரீதியாகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாகவும் அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்துக்கணும். கூடிய மட்டும் நீங்கள் வந்து சோம்பல் அப்படின்றது இருக்கக்கூடாது. சோம்பல் அப்படின்றத சொல்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தணும். படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாது. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துல போய் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குறிப்பாக பெற்றவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படின்ற அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் இது தான். உங்களுடைய ஜோசியர், நம்பிக்கையான ஜோசியரை அணுகி நீங்கள் கேட்டுட்டு திருமண விஷயத்தை முடிவு செய்யலாம். திருமண விஷயத்தில் அவசரப்பட வேணாம் அப்படின்றது நம்முடைய கருத்து. குழந்தைங்களால் அசிங்கப்படக்கூடிய அமைப்பு, அவமானப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்றதை கவனமாக நீங்கள் பார்க்கணும். வெளிநாடு போகிறேன் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட வேண்டாம். நீங்கள் பொறுமையாக 1க்கு 2 முறை சிந்தித்து நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனமாக எடுத்துக்கலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சரக்கு வாங்கிறது, விற்கிறது, கொள்முதல், விலை அமைப்பு, விலை நிர்ணயம் பண்ணுறது, இதெல்லாம் பொறுத்து பார்க்கும்போது லாபத்தை குறைச்சி மதிப்பு நீங்கள் வந்து செய்யணும். புதிய தொழில், புதிய இடமாற்றம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜோசியர்கிட்ட கேட்டு தான் முடிவு செய்யணும். இடம் மாறுறேன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது சரியாக, இந்த காலகட்டத்தில் இது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்யணும். அவசரப்பட்டு இடமாற்றமோ, அவசரப்பட்டு தொழில் மாற்றமோ, அவசரப்பட்டு ஒரு புதிய வியாபாரம் பண்ணுறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த சிம்ம ராசிக்கு 2026லேருந்து 2029 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வேலை செஞ்சீங்க அப்படின்னா சம்பள உயர்வு, வேலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே தேடி வரும். இது இல்லாமல் அவசரப்படுறது அப்படின்றது ஆபத்தை கொடுத்துரும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த போல் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். கலைத்துறையில் ஈடுபடக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முன்னேற்றங்கள் நிச்சயமாக காத்துட்ருக்கு. சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு 50-50 அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ எதையும் ஒரு கவனத்தோடு செயல்படணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஜோசியரை அணுகி கேட்டுட்டு தான் முடிவு செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு வந்து இந்த சிம்மராசிக்கான சனி பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. இடமாற்றம், முன்னேற்றம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது, நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாபில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதான் கண்டிப்பாக இருக்குது. கடின உழைப்பை போடணும் அப்படின்ற காலகட்டம் தான் தவிர உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பின்னடைவு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்ற காலகட்டம் இல்லை. உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது ஈரோட்டில் இருக்கக்கூடிய சென்னிமலையில் இருக்கக்கூடிய செல்வ ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு அப்படிங்கிறது. ஈரோட்டிலேருந்து சென்னிமலையிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய செல்வ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது செந்நிறம். அது செந்நிறம் அப்படின்றது செந்தூரம் இருக்குது இல்லைங்களா, அந்த நிறம் தான் உங்களுக்கு சரியான நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்றது 9ஆம் எண். இதை பயன்படுத்தி வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்கள். எல்லா விஷயத்துலையும் ஒரு கவனமும் முன்னேற்றமும் தேவை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் மட்டும் கவனம் இருக்கட்டும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய தொழிலில் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களாக இருக்கட்டும், கடினமாக உழைப்பை செலுத்தக்கூடியவங்களாக இருக்கட்டும், ஆடு மாடு விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப கவனத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டம். ரொம்ப கவனம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்றத மட்டும் கவனம் செலுத்தணும். விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்றது உண்மை தான். அதே மாதிரி ஆடு மாடு வச்சுருக்கக்கூடியவங்க அதை விற்றுவிட்டு மற்ற அதை குறைச்சிக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். ஏன்னா இதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உண்டு.
ஆடு மாடு பொறுத்த வரைக்கும் பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. அதே மாதிரி விவசாயம் பொறுத்த வரைக்கும் மழையை நம்பி விவசாயம் பண்ணக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் நஷ்டங்களை கொடுக்கலாம் அப்படின்ற காலகட்டம். இது எல்லாத்துக்கும் தீர்வு அப்படிங்கிறது உங்களுடைய ஜோசியரை அணுகி இதை செய்யலாமா வேண்டாமன்றது 1க்கு 2 முறை நீங்கள் முடிவு செஞ்சுட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. திருமண விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் அவசரப்பட வேண்டாம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.